அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு கணக்கு இயல் 6 புள்ளியியல் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 7வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. ஒரு நகரத்தில் 10 முதல் 45 ஆண்டுகள் வயது வரையுள்ள படித்த பெண்களின் எண்ணிக்கை கீழ்காணும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. வயது ஆண்டுகளில் கொடுத்துருக்காங்க. பிரிவிடைவெளி பாருங்கள். 10 to 15 பெண்களின் எண்ணிக்கை 350, 16 to 21 920, 22 to 27 880. பிரிவு இடைவெளியை செக் பண்ணுங்கள். 10 to 15, 16 to 21, 22 to 27. இது தொடர்ச்சியற்ற தொடராக இருக்குது. ஒரு பிரிவு இடைவெளியின் மேலெல்லை அடுத்த பிரிவு இடைவெளியின் கீழெல்லை சேமாக இருந்தால் தான் தொடர்ச்சியான தொடராக இருக்க முடியும். இது தொடர்ச்சியற்ற தொடர். இந்த தொடர்ச்சியற்ற தொடருக்கு நிகழ்வு செவ்வகம் வரைய முடியாது. இப்படி வரைஞ்சோம்னா அது செவ்வக பட்டை விளக்கப்படமாக மாறிடும். வயது எக்ஸ் அச்சிலையும் பெண்களின் எண்ணிக்கையை ஒய் அச்சிலையும் எடுத்துக்கணும். எக்ஸ் அச்சில் பாருங்கள் 10, 15, 20, அதிகபட்சமாக 45. இப்போ எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 5 ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த தொடர்ச்சியற்ற தொடருக்கு நிகழ்வு செவ்வகம் வரையணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா செவ்வக பட்டை விளக்கப்படம் நமக்கு கிடைக்கும். 10 to 15, 10 to 15க்கு ஒரு நிகழ்வு செவ்வகம் வரைவீங்க. அடுத்தது 16 to 21 ஒரு லைன் கேப் வந்துடும். 16லேருந்து 21க்கு அடுத்த நிகழ்வு செவ்வகம் வரைவீங்க. இப்போ இதுக்கு பேர் செவ்வக பட்டை விளக்கப்படம். நிகழ்வு செவ்வகம்னா இந்த கேப் இருக்கவே கூடாது. இப்போ கேப் இருக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? இந்த தொடர்ச்சியற்ற தொடரை தொடர்ச்சியான தொடராக மாற்றணும். எக்ஸாம்பிள் 6.3ல் நம்ம பார்த்துருப்போம். 15க்கும் 16க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? 1 தான். இப்போ 1ஐ 2ஆல் வகுத்துக்குங்க, 0.5 கிடைக்கும். கீழெல்லையில் 0.5 மைனஸ் பண்ணணும், மேலெல்லையில் 0.5 ஆட் பண்ணிக்கணும். கீழெல்லையில் 0.5 மைனஸ் பண்ணணும், மேலெல்லையில் 0.5 கூட்டணும். அப்படி கூட்டும்போது நமக்கு தொடர்ச்சியான தொடராக மாறிடும். மேற்காணும் இந்த தொடர்ச்சியற்ற தொடரை தொடர்ச்சியான தொடராக மாற்றிக்கலாம். பிரிவு இடைவெளிகள் பாருங்கள். 10 to 15, 16 to 21 இருக்கு. இதனுடைய இடைவெளிகளின் வித்தியாசம் பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண் கழிச்சிக்கலாம். 16லேருந்து 15 கழிச்சிங்கன்னா 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த பிரிவு இடைவெளி கூட பாருங்கள். 22 to 27. இப்போ 22லேருந்து 21 கழித்தாலும் வித்தியாசம் 1ஆகத்தான் இருக்கும். இடைவெளியின் வித்தியாசம் 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடைவெளியின் பாதி அப்புறம் 2ஆல் வகுத்துக்கணும். வகுக்கும்போது 0.5 கிடைக்கும். ஒவ்வொரு பிரிவு இடைவெளியிலையும் கீழெல்லையில் 0.5 மைனஸ் பண்ணணும், மேலெல்லையில் 0.5 ப்ளஸ் பண்ணணும். இப்போ 10 to 15 இது ஒரு பிரிவு இடைவெளி. இதில் கீழெல்லை 10, மேலெல்லை 15. 15 to 21 கீழெல்லை 16, மேலெல்லை 21. ஒவ்வொரு பிரிவு இடைவெளியிலையும் கீழெல்லையில் 0.5 மைனஸ் பண்ணிக்கணும், மேலெல்லையில் 0.5 ஆட் பண்ணிக்கணும். 10 to 15 இந்த பிரிவு இடைவெளி எடுத்துக்கலாம். கீழெல்லையில் 0.5 மைனஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணால் 9.5 அப்படின்னு கிடைக்கும். மேலெல்லையில் 0.5 கூட்டணும், ஸோ 15.5. அடுத்த பிரிவு இடைவெளி கீழெல்லையில் 0.5 மைனஸ் பண்ணுங்கள், 15.5. மேலெல்லையில் 0.5 கூட்டுங்க, 21.5. பாருங்கள் 15.5 தான் முடியுது. அடுத்த பிரிவு இடைவெளி 15.5 தான் தொடங்குது. இப்போ தொடர்ச்சியற்ற தொடர் தொடர்ச்சியான தொடராக மாறிடுச்சு. பிரிவு இடைவெளிகள் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். பெண்களின் எண்ணிக்கை மாறாது, அது அப்படியே தான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இந்த அட்டவணையை பயன்படுத்தி தான் நிகழ்வு செவ்வகம் வரைய போகிறோம். வயது எக்ஸ் அச்சில் தான் எடுத்துக்கிறோம். பெண்களின் எண்ணிக்கையை ஒய் அச்சில் எடுத்துக்க போகிறோம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் எவ்வளோ அப்படின்னு அளவு திட்டத்தை இப்போயே பிளான் பண்ணிக்கலாம். 9.5 to 11.5 இது 1 சென்டிமீட்டருக்குள்ளே வரணும். 15.5லேருந்து 9.5 மைனஸ் பண்ணுங்கள், 6 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 6 பாருங்கள் ஆண்டுகள்னு இருக்குது, 6 ஆண்டுகள். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் பாருங்கள் நம்பர்ஸ் லீஸ்ட் வேல்யூ எவ்வளோ? 200. அதிகபட்சமான மதிப்பு 920. ஆகவே நபர்களின் எண்ணிக்கையை ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 100 பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம்.
இந்த கிராஃப் ஷீட்டில் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிடைமட்டமாக உள்ளது எக்ஸ் அச்சு, இது எக்ஸ் எக்ஸ் டேஸ். செங்குத்தாக உள்ளது ஒய் அச்சு, மேலே ஒய் கீழே ஒய் டேஸ். இரண்டு அச்சுகளும் வெட்டிக்கிற புள்ளிக்கு ஆதிப்புள்ளி அப்படின்னு பேர். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் சமம் 100 பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம். ஒய் அச்சில் பாருங்கள் 100 200 300 400ன்னு போயிட்டுருக்கு. ஒய் டேஸில் -100 -200 அப்படின்னு வரும். எக்ஸ் அச்சினை வயது குழுவாகவும், ஏன்னா வயதுகள் பிரிவு இடைவெளிகளை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் வயது குழு அப்படின்னு போட்டுக்கிட்டோம். ஒய் அச்சு பெண்களின் எண்ணிக்கையாக எடுத்துக்கிட்டோம். அட்டவணையில் எக்ஸ் அச்சில் கொடுக்கப்பட்ட பிரிவு இடைவெளிகளை தொடர்ச்சியான தொடராக மாற்றும்போது 9.5 to 15.5 அப்படின்னு நம்ம மாற்றணும். 9.5க்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரலாம். அதனால் ஆதிப்புள்ளியிலேருந்து எக்ஸ் அச்சில் முதல் கோட்டுக்கு மட்டும் இப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கணும். இதுக்கு பேர் முறுக்கு வளைவு அப்படின்னு அர்த்தம். இதிலிருந்து நிகழ்வு செவ்வகம் நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன் இது 9.5, அடுத்தது 15.5. 6 கூட்டிகிட்டே போகணும். 15.5ல் 6 கூட்டினீங்கன்னா 21.5. ஏன்னா பிரிவு இடைவெளியில் இந்த எண்கள் தான் இருக்கும். 27.5, 33.5, 39.5, 45.5, 51.5. அவ்வளோதான். இனி அட்டவணையை பார்த்து ஒவ்வொரு நிகழ்வு செவ்வகத்தையும் வரைச்சிக்கலாம். தொடர்ச்சியான தொடர் தான் பார்க்கணும். முதல் பிரிவு இடைவெளி 9.5லிருந்து 15.5 வரைக்கும் 350 பெண்கள் இருக்காங்க. 9.5லிருந்து 15.5 வரைக்கும் பெண்களின் எண்ணிக்கை 350. ஒய் அச்சில் பாருங்கள், 1 சென்டிமீட்டர் சமம் 100 பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம். 300 இது 400, அதுக்கு சென்டரில் தான் 350 வரும். இப்போ 1 சென்டிமீட்டரில் 10 கோடுகள் இருக்கும். ஒவ்வொரு சிறிய கோடும் 10 பெண்களின் எண்ணிக்கையை குறிக்குது. இப்போ 350னா இந்த இடத்துல வரும். முன்னாடி கணக்கில் நிகழ்வு செவ்வகத்துக்கு ஷேடோ கொடுத்துட்டோம். இதில் கிராஸ் லைன்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்த பிரிவு இடைவெளி 15.5 to 21.5. அடுத்த பிரிவு இடைவெளியில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையை செக் பண்ணிக்கலாம். 920. இந்த பிரிவு இடைவெளியில் பெண்களின் எண்ணிக்கை 920. 900 இந்த இடத்துல இருக்குது, 1000 அடுத்த சென்டிமீட்டரில் இருக்குது. 1 சென்டிமீட்டர் சமம் 100 பெண்கள்னால் இதில் 10 சிறிய கோடுகள் இருக்குது. ஒவ்வொரு சிறிய கோடும் 10 பெண்களை குறிக்குது. இப்போ 920ங்கும்போது இந்த சிறிய கோடு 2வது கோட்டில் நம்ம வரையணும். கேர்ஃபுல்லாக வரையணும். அடுத்த பிரிவு இடைவெளி 21.5 to 27.5 உள்ள பெண்களின் எண்ணிக்கை 850. பெண்களின் எண்ணிக்கை 850 ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். 800க்கும் 900க்கும் சென்டரில் தான் 850 இருக்கும். அடுத்தது 27.5 to 33.5. பெண்களின் எண்ணிக்கை 480. 400 to 500க்குள்ளே தான் வரும். ஒவ்வொரு சிறிய கோடும் 10 பெண்களின் எண்ணிக்கை குறிக்குது. 400, 410, 420, 430, 440, 450, 460, 470, 480. கீழிருந்து 8வது கோடு. ஸோ இது 480 பெண்களை குறிக்குது. அடுத்தது 33.5லிருந்து 39.5 வயதில் உள்ள பெண்களின் எண்ணிக்கையை பார்த்துடலாம். 230. பாருங்க, 0, 100, 200 ஒவ்வொரு சிறிய கோடும் 10 பெண்களின் எண்ணிக்கை குறிக்குது. 210, 220, 230. 3வது கோடு 230.
அடுத்தது கடைசி பிரிவு இடைவெளி 39.5 45.5 வயதுகளில் உள்ள பெண்களின் எண்ணிக்கை 200 மிகச்சரியாக இந்த லைன் 200 அப்படின்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். கணக்கில் கொடுக்கப்பட்ட தொடர்ச்சியற்ற தொடரை தொடர்ச்சியான தொடராக மாற்றி அந்த அட்டவணைக்கு நிகழ்வு செவ்வகம் வரைஞ்சிட்டோம். எடுத்துக்காட்டு 8வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.